ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை எபிரேயர் 13:8 வசனத்தின் அடிப்படையிலே. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய அந்த அன்சேஞ்சிங் நேச்சர், மாறாத ஒரு தன்மையை பற்றி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் ஆக்கியோனை பற்றிய தெளிவான விவரம் நமக்கு தெரியாது. ஆனால் இதிலே ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கான நிறைய ஆலோசனைகள் தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் மாறாதவர். நேற்று எப்படி இருந்தாரோ அதே வல்லமைகளோடு மகிமையோடு இன்றும் இருக்கிறார். இன்று எப்படி இருக்கிறாரோ இதே வல்லமையோடு மகிமையோடு நாளை அவர் இருப்பார். இதுதான் வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு ஆலோசனை அல்லது ஒரு ரகசியம். கொரோனா காலகட்டத்திலே அதை உண்டாக்கிய அந்த கிருமி எப்படி இருந்தது என்று வடிவங்கள் காட்டப்பட்டது. கொஞ்ச நாட்கள் கழித்து அது தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டது என்று சொல்லி இன்னொரு வடிவம் காட்டப்பட்டது. இன்னும் சில காலம் கழித்து அதே போல மியூட்டேஷன் என்று இதை ஆங்கிலத்திலே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தெய்வம் மாறாதவராய் இருக்கிறார். சங்கீதம் 102 2-3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 26வது வசனத்திலே பார்க்கிறோம், அவைகள் என்று எதை சொல்லுகிறார்? பூமி மற்றும் வானங்கள். இது உருவானது அப்படி இருக்காது, அது அழிந்து போகும். அவைகள் அழிந்து போகும், ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர் என்று சொல்லுகிறார். 27வது வசனத்திலே நீரோ மாறாதவராயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். உண்மைதானே? நம்முடைய ஆண்டவர் மாறக்கூடியவர் அல்ல. மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கைகள் நேரத்திற்கு நேரம், ஆட்களுக்கு ஆட்கள் மாறுபடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அதே இரக்கம், அதே கிருபை, அதே மன்னிப்பு, அதே தயவோடு அவர் இன்றளவும் நம்மிடத்திலே நடந்து கொள்ளுகிறார் என்பதுதான் உண்மை. அன்சேஞ்சிங் நேச்சர். இதுதான் தியாலஜியன்ஸ் இம்மியூட்டபிலிட்டி என்று இதை சொல்லுகிறார்கள். இறையியலாளர்கள் சொல்லும்போது அவர் மாறாத தன்மை உடையவர் என்று அதை சொல்லுகிறார்கள். நிறைய கடையனோடையாய் பாக்கியநாதனை குறித்து நமக்கு தெரியும். நிறைய கிறிஸ்தவ பாடல்களை எழுதினவர், இசையமைத்தவர், நல்ல தாளந்துகள் பெற்றவர். அவர் தனக்கு கிடைத்த, ஆண்டவர் தந்த தாளந்துகளை பயன்படுத்தி சிறு வயதிலிருந்தே ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டே வந்தார். அவருக்கு திருமணமானது. ஒரு இடத்துல அவருடைய மனைவிக்கு கடுமையான காய்ச்சல், சளி, அவர் மிகவும் நலிவுற்று கொண்டே போனதை பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணுறாரு, நான் என்ன பண்ணேன் ஆண்டவரே, உங்கள் ஊழியத்தை தானே செய்கிறேன், ஏன் என்னுடைய மனைவிக்கு இவ்வளவு பலவீனம்? உள்ளூரிலே காட்டுனா அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்திருக்கிறது டிபி. அது அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறது. இப்படியாக உள்ளூரில் சொல்கிறாங்க. சரி, நல்ல சிட்டிக்கு போவோம், தூத்துக்குடியில் போய் காட்டுவோன்னு நினைக்கிறாரு. ஆனால் பணம் இல்லை, பற்றாக்குறை. அவர் கடுமையாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? என்னுடைய மனைவியை காப்பாற்றும், நான் உம்முடைய பிள்ளை, உம்முடைய ஊழியத்தை தானே நான் செய்தேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். போதகரிடத்திலே சென்று உதவி கேட்கலாம் என்று போகும்போது அவர் ஜெபித்து அனுப்புகிறார். அவரிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. விடிந்தும் விடியாமலும் போதகர் வந்து காணிக்கை வந்தது இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதை எடுத்துக்கொண்டு இவர் தூத்துக்குடிக்கு தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறார். பிரபலமான ஒரு மருத்துவரிடம் போகிறார். அந்த மருத்துவர் எல்லா சோதனைகளையும் பார்க்கிறார். பார்த்துட்டு முடிவுகள் வருகிறது. வந்த பிறகு உங்களுக்கு யார் டிபின்னு சொன்னது? அங்கே தானே சொன்னாங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலில். இல்லை, இது சாதாரண சளி காய்ச்சல் தான், நாட்கள் சரியாகிவிடும், தானாக இந்த மருந்து மாத்திரைகளுக்கு அது சரியாகிவிடும், உடல் தேறிடும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவருக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்கு வராரு. அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஜெபித்து விட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். நான் ஆராதிக்கிற தெய்வம் மாறாதவர். இந்த நம்பிக்கையோடு இந்த வேத வசனத்தை அடிப்படையாக வைத்து தான் அந்த பாடலை எழுதுகிறார். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். எப்படிப்பட்ட அலைகள் அடித்தாலும், புயல் அடித்தாலும், காற்றடித்தாலும் அவர் அதே வல்லமையோடு செயல்படுகிறார். அன்று தன்னுடைய ஜனங்களை எப்படி காப்பாற்றினார், இன்று நம்மை எப்படி காப்பாற்றுகிறார், இதே போல நாளையும் நம்மை காப்பாற்றுகிறார். கரிசனையாக இருப்பார், நடத்துவார், நம்மை போஷிப்பார். இந்த மாறாத தன்மையுடைய ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறதுனாலே நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்கள். அவர் மாறுகிறவர் அல்ல, மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தன்மையுடைய ஆண்டவர்.
இந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தர் தாமே மாறாத தன்மையோடு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவாராக.